Hi friends, welcome to Ayfas simple cooking. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானல் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 20 வெங்காயம் அளவுக்கு எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஒரு பழம், நல்ல பெரிய பழமாக நல்ல பழமாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சின்ன பழம்னா 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் அரை மூடி தேங்காயிலையும் 3/4 அளவு போதும், நிறையா தேவையில்லை. ஒரு 3 சில்லு அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, போதும். அதுக்கப்புறமா மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து தண்ணி ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மிளகாத்தூள் கருகிடும். அதனால் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு வானலில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அது காஞ்சதும் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அது கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் வெண்டைக்காயோட வளவளப்பு போகும். குழம்புல போட்டால் அது நல்லாயிருக்கும். சிம்லேயே வச்சு இது போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளேயும் நம்ம அந்த ஃபஸ்ட்டு வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆற வச்சு எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வெந்தயம் 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் கட் பண்ணினது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயையும் வெங்காயம் கூட சேர்த்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இது போல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் இது பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணி அதை வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தண்ணி என்ன அப்படின்னா, நான் அந்த வெங்காயம் தக்காளி வதக்கின வானல் இருக்கும்ல, அதில் லைட்டாக அந்த மிளகாத்தூள்லாம் ஒட்டியிருந்ததை நான் தண்ணி விட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறமா புளித்தண்ணி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி 1 கப் அளவு புளி, 2 டம்ளர் அளவு தண்ணி, 2 டம்ளர் அளவு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டு இப்போ மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 2 விசில் கொடுத்திங்கன்னா போதும். அதுக்கு மேலே கொடுத்திங்கன்னா காய் உடஞ்சி போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஸ்வீட் ஆட் பண்ணலாம். வெல்லம் ஒரு துண்டு ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். நான் அது சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. Thanks for watching.